கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 20:21. மேத்யூ 20:21. அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். அதாவது இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஒரு மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான குறிக்கோளும் ராஜ்யத்தினுடைய பெரிய தன்மையும் காட்டக்கூடியதாக. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சலோமியை பார்த்து, உண்மையா உன்னுடைய நோக்கம் என்ன, ஆனஸ்டா நீ சொல்லு என்று சொல்லக்கூடிய. ஏன்னா இயேசு கிறிஸ்து உடனே அந்த அம்மாவை என்ன பண்ணலை, கடிந்து கொள்ளவில்லை. அவர் கேட்குற கேள்வி அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா நமக்கு என்ன தெரியணும்னா, நமக்கு பண்ணக்கூடிய ஜெபம் கர்த்தர் எப்போவுமே நம்ம என்ன நோக்கத்துக்காய் கேட்குறோம், நம்ம ஒரு தெளிவான உண்மையை பேசுகிறோமா, நம்ம ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோமா, இல்லை நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடியதாக. ஏன்னா 139வது சங்கீதம் 23-24வது வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவரே என்னுடைய இருதயை சோதித்தறீங்க, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து அப்படி இருந்தால் அந்த வழியிலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய ஜெபத்தை பார்க்குறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுல காரணம் என்ன, உங்களுடைய நோக்கம் தவறுதலாக இருக்கிறதுனால. இப்போ உடனே அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் என்ன ரெண்டு பேருக்கும். அப்போ இந்த ஒரு தாய் என்ன தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அந்தஸ்து வேணும், ஒரு ஆனர் வேணும். அது மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். இவங்க என்ன புரியுது, அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய மிஷனை முழு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க உலகத்துக்கு அடுத்த ஒரு பெரிய காரியத்தை தான் பார்க்குறாங்க, அவங்க வேற எதையுமே பார்க்கலை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க நம்ம காட்டக்கூடியதாக. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம். அப்போ என்ன, இதுதான் பதவி ஆசை. என்ன பதவி, ரெண்டு பேரும் இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த பதவியும் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கணும். இங்கே பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க வச்சிருக்கு. இது அந்தஸ்து யார் கொடுக்குறா, பிதாவாகிய தேவன் கொடுக்குறாரு. ஆனால் மகிமையினுடைய பாதை என்னவா இருக்குது, பாடாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அம்மா என்ன கேட்குறாங்க, இந்த நாட்களில் சொன்னால் ஒருத்தனுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, இன்னொருத்தனுக்கு ஃபைனான்ஸ். எப்படி ஒருத்தனுக்கு பொருளாதாரம் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியது, இன்னொன்று எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ அந்த தாய் உலக பிரகாரமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ இது என்ன புரிஞ்சுக்கொள்கிறோன்னா, இந்த மனிதனுடைய குறிக்கோள் இருக்கு பாருங்க, இது நிறைய நேரங்களில் இது பக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் யோசிங்க, இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்ககிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் இருதயத்திலேருந்து சொல்லும்போது என்ன வரும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள், கர்த்தரே, நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை எனக்கு காட்டுங்கன்னு நீங்கள் கேட்பீங்களா? இல்லை எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், இல்லை எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், இல்லை எனக்கு வேலை வேணும், இல்லை எனக்கு இந்த சொத்து வேணும்னு கேட்கக்கூடிய காரியங்களை கேட்பீங்களா? யாக்கோபு யோவானோ என்ன வேணும்னு கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் இருக்க வேணும்னு தான் கேட்டாங்க. அவங்க என்ன பார்த்தாங்க, எங்களை எல்லாரும் மதிக்கணும், எங்களுக்கு என்ன ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும். ஆனால் பிதாவாகிய தேவன் தான் ஒவ்வொருத்தருக்கும் ராஜ்யத்தில் ஒரு இடத்த கொடுக்குறாரு. அதே சமயத்தில் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அப்போ பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் உயர்த்தப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை தாழ்த்தணும். எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க.
ஏன்னா இதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவருடைய முன்மாதிரியை தான் நம்ம பின்பற்றணும். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவை மரணம் மட்டும் அவர் தன்னை தாழ்த்தினாரு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எல்லாவற்றிற்கு மேலாக பிதாவாகிய தேவன் உயர்த்தினாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி, உனக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே எனக்கு பதவி வேணும், ஆண்டவரே எனக்கு உலகப்பிரகாரம் காணிய வேணும்னு சொல்லி கேட்பீங்களா? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன, அதை செய்வதற்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவீங்களா? சோதிப்பீங்களா உங்கள் இருதயத்தை? வல்லபிதாவே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்னை கேட்குற கேள்வி, உனக்கு என்ன வேணும்னு சொன்னால் அவங்க இருதயத்திலிருந்து அவங்க ஆனஸ்டாக என்ன வரும், அதை ஒவ்வொருத்தரும் சோதித்து பார்த்து தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு கிருபை உண்டாக எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.